ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே உங்களை இந்த ஜாய் டிவியின் வழியாக சந்திப்பதிலே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கொடுத்த தரிசன திட்டத்தின் மூலம் நித்திய கன்மலை வெளிச்சம் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் நாம் அவருடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். இந்த நித்திய வெளிச்சத்தின் மூலமாக கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார், உருவாக்கி வருகிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை ஆண்டவர் தகுதிப்படுத்தி வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நித்திய கன்மலை வெளிச்சத்தின் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சந்திக்க கொடுத்த இந்த வாய்ப்பில் ஆண்டவர் அந்த நாட்களிலே எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி கடந்த வாரத்திலே அந்த மகிமையை குறித்து, அவர் நம்மேல் எழும்பி பிரகாசிக்கிற காரியத்தை குறித்து நாம் கடந்த நாட்களிலே வாசித்தோம். அதில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தரே நித்திய வெளிச்சமாய், கர்த்தரே கன்மலையாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்து அவருடைய ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக அவர் அபிஷேகம் பெற்று ரட்சிக்கப்பட்டு இந்த நாட்களிலே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை குறித்து, ஒரு திட்டத்தை குறித்து, பரலோகம் நம்மை குறித்து வைத்திருக்கிற தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பயன்படுத்தி வருகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனால் அழைத்து அபிஷேகம் பெற்று ஒரு தரிசன திட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் இந்த வார்த்தை இன்றைக்கு தேற்றும். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமேன். பாருங்கள், இந்த நாட்களில் ஆண்டவர் எதற்காக ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னரே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இதை கவனித்து கொண்டிருக்கிற ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், இன்னும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில போராட்டத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, வருத்தத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். ஒருவேளை பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு சிலருக்கு சரீரத்திலே துக்கம் இருக்கலாம், சிலருக்கு வாழ்க்கையில் துக்கம் இருக்கலாம், சிலருக்கு பொருளாதாரத்தில் போராட்டம் இருக்கலாம், சிலருக்கு தன்னுடைய காரியங்களை நிறைவேற்ற முடியாத தடைகள், போராட்டங்கள் இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் இந்த நாட்களில் ஆண்டவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிறது மாத்திரமல்ல, அந்த துக்கத்துக்கு தடையாக இருக்கிற காரியங்கள், அந்த துக்கத்தை விடுதலை ஆகக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிற காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் அதை உடைத்து போடுகிறார். தடைகளை தாண்டி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். பாருங்கள், இந்த நாளில் உங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய பெருக்கத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த வருஷத்தினுடைய கடைசி அத்தியாயத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆரம்பம் ஒரு மனிதனுக்கு அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஆண்டவர். எப்படி ஆண்டவர் 2 அப்பம் 5 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த ஆண்டவர், இந்த 12வது மாதத்தில் நீங்கள் உங்களுடைய ஊழியத்தில், தனிப்பட்ட ஜீவியத்தில், குடும்ப காரியத்தில், தேவைகளை சந்திப்பதில் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றி மீதம் 12 கூடையை எடுத்தது போல ஆண்டவர் உங்களை பெருக செய்வார், உங்களுக்கு மீதம் எடுக்க வைப்பார். ஒருவேளை நீங்கள் தனிப்பட்ட ஜெப ஜீவியத்திலோ, இல்லை உங்கள் குடும்பத்தினுடைய காரியங்களோ, பிள்ளைகளுடைய காரியங்களோ, திருமண காரியங்களிலோ, இல்லை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பிலோ, தரிசனத்திலோ ஏதாவது ஒரு இடத்துல ஸ்தம்பித்து போய், சோர்ந்து போய், இது எப்படி கடக்க முடியாது என்று சொல்லி நீங்கள் உட்கார்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல, சூறை செடியின் கீழே உனக்கு என்ன வேலை என்று கேட்டது போல, நீ போகிற தூரம் வெகு தூரம். கர்த்தர் உன் மேலே வைத்திருக்கிற தரிசன திட்டம் மிக பெரியது. உனக்கு முன்பாக இருக்கிற மலைநாட்டு தேசம் மிக பெரியது. யோசுவாவும் காலேபும் அதை எப்படி சுதந்திரித்து கொண்டார்களோ, இந்த வருஷத்தினுடைய கடையாந்திரத்தில் இருக்கிற நீங்களும் நானும் இதோ புதிய வருஷத்துக்குள்ளாக போவதற்கு முன்பாகவே இந்த கடைசியில் கர்த்தர் 12 கூடைகளை திரும்ப மீதம் எடுத்தது போல, நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இன்னும் உங்களுடைய ஊழியத்துடைய எல்லைகள், உங்கள் தேவைகள், இன்னும் உங்களுக்கான தரிசன திட்டத்துக்கான எல்லாவற்றிலும்
ஆண்டவர் பெருக செய்து நீங்கள் நினையாத காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் மேலே, ஒரு மனுஷி மேலே, தேவ பிள்ளைகள் மேலே பரலோகம் யார் மேலே அந்த வெளிச்சம் படுகிறதோ அவர்கள் அதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை வேறு, அந்த வெளிச்சத்துக்கு அப்பாற்பட்டு பின்னால் அவருடைய வாழ்க்கை வேறு விதமாய் மாறுகிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், இந்த நாட்களிலே சவுல் என்ற ஒரு மனிதனை அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரிய பிரதான ஆசாரியத்துக்கு போய் இந்த மார்க்கத்தார் ஆகிய புருஷரையும் கிறிஸ்தவர்களையும் என்ன பண்ணணும், அவர்களை துன்பப்படுத்தி அவர்களை எப்படியாவது இந்த கிறிஸ்து என்ற நாமத்தை பிரகடனப்படுத்தக்கூடாது. அவன் பாரம்பரியத்தினால் மத வைராக்கியத்தில் நிரம்பி இருந்தான், ஆனால் இயேசுவை அவன் அறியாதிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு கட்டளையை பெற்றுக்கொண்டு சுற்றி இருக்கிற இஸ்ரவேலை சுற்றி எருசலேமை சுற்றி இருக்கிற அநேக கிராமம் பட்டணங்களுக்கு போக அவன் நிருபத்தை வாங்கி கொண்டு வருகிற சவுல் என்பவனை ஆண்டவர் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த பொழுது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. பிரியமானவர்களே, இதுவரைக்கும் சவுலை போல ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பாரம்பரியமான சபைக்கு போய் கொண்டிருக்கலாம், ஆண்டவரை அறிந்தும் அறியாத துன்மார்க்க வாழ்க்கை கூட வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கி சிலர் பார்த்திங்கன்னா மத வைராக்கியத்தில் இருப்பாங்க, பக்தி விருத்தியில் இருப்பாங்க, பயபக்தியாக இருப்பாங்க. இதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பயபக்தி நமக்கு பரிசுத்தத்தை கொண்டு வரும், உண்மைதான். பயபக்தி கர்த்தர் ஒருவர், கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை நமக்கு தெரியப்படுத்தும், உண்மைதான். பயபக்தி மாத்திரம் போதாது, அந்த பயபக்தியோடு கூடிய பரிசுத்தமும் நடுக்கமும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை உட்கொண்டு அதன்படி நடக்கிறவன், அதன்படி கிரியை செய்கிறவர்கள், அதிலே முடிவறிந்து நிலைத்து நிற்கிறவர்களே ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இந்த சவுல் என்ற மனிதனை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசித்திருக்கலாம். இந்த சவுல் இதற்கு முன்பாக அவன் எப்படி இருந்தான், அந்த ஒளி அவனை சந்தித்த பொழுது, அந்த வெளிச்சம் அவனுக்குள்ளே பிரகாசித்த பொழுது, பாருங்க 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்றார். ஆமீன். அப்போ பாருங்க, அந்த ஒளி சந்தித்த உடனே அவனோடு வந்த அநேக போர் சேவகர்கள், அவனுக்கு உதவியாக இருக்கிறவர்கள் வந்தார்கள். எல்லாரும் அந்த ஒளி பட்டவுடனே பின்னிட்டு விழுந்தார்கள். சவுலும் விழுகிறான். மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய சத்தமோ மற்ற காரியங்களை கேட்கப்படவில்லை, தெரியப்படவில்லை. ஆனால் சவுலுக்கு அந்த சத்தம் சரியாய் கேட்கிறது. நீங்கள் பாருங்கள், ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவரை அறியாதவர்களாய் கூட இருக்கலாம், ஒரு மத வைராக்கியத்தின் பிரகாரம் கூட நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், இல்லை ஒரு பாரம்பரியத்தின்படியும் நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அழைத்தது, கர்த்தர் தாயின் கருவிலே உங்களை உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பாருங்கள், உண்மையான இயேசு கிறிஸ்துவை, மேசியாவை, இரட்சகரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பவுல் அறியாமல் இருந்தான். ஏனென்று சொன்னால், அவன் தாயும் தகப்பனும், அவன் தாய் ஒரு யூத ஸ்திரீ, அவன் கமாலியன் பாதத்திலே கற்று தேர்ந்தவன், இதற்கு பல சாஸ்திர சம்பிரதாயங்களை கற்று தேர்ந்தவன், நன்றாக நியாயப்பிரமாண சட்டங்களை அறிந்தவன், மத வைராகியத்தை மிகவும் தீவிரமாக இருக்கிறவன். ஆனால் இயேசுவை இவன் அறியாமல் இருந்ததுனால இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிற கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் இருக்கிற சபைகளையும் அதை பிரசங்கிக்கிறவர்களையும் அவன் கொலை செய்வதற்கு மிக தீவிரமாக இருக்கிறான். பாருங்கள், இந்த பவுல் தான் ஸ்தேவானை கொலை செய்யும் பொழுது அந்த இடத்திலே அவன் இருக்கிறான். ஆனால் அதுக்கு தவறு என்று சவுலுக்கு தெரியவில்லை. மத வைராகியத்தின்படி கல்லெறிந்து அவன் சொல்லுகிறது ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லுகிற பொழுது அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்த ஸ்தேவான் மேலே தேவனுடைய பிரசன்னம், அவன் பரலோகத்தை பார்க்கிறான், பரலோக வெளிச்சம் அவன் மேலே படுகிறது. அவனை கல்லெறிந்து கொல்லுகிற பொழுது அந்த கொல்லப்பட்ட வலியோ அந்த காரியமோ அவனுக்கு பெரிதாய் தெரியவில்லை. மாறாக பிதாவுடைய வலது வாரிசத்தில் இருக்கிறவர முகத்தை பார்க்கிற பொழுது அவன் முகத்திலே ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. அதனால்தான்
இவர்கள் இயேசு கிறிஸ்து எப்படி கல்வாரி சிலுவையிலே யூதர்களை குறித்து ரோம போர்ச்சவர்களை குறித்து, பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னது போல ஸ்தேவானும் இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி மாறாக கொலை செய்கிற, கல்லெறிந்து கொல்லப்படுகிற நேரத்திலும் ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவை போல பிதாவை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த நாட்களில் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவன் நமக்கு ஒரு சித்தத்தை வைக்கிற பொழுது நாம் தேவனுடைய முக பிரகாசத்தில், தேவனுடைய வெளிச்சத்தில் இருக்கிற பொழுது நம்மை சுற்றி இருக்கிற இருள்கள் மாறிவிடும். அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் பெற்றவராய் இருந்த பொழுதும், தன்னுடைய ஒரே பேரானாகிய ஏக சுதனாய் இருந்த பொழுதும், எல்லா அதிகாரமும் அவர் கொடுக்கப்பட்ட பொழுதும் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அவர் பிதாவோடு ஐக்கியம் கொள்ளுகிறார். பிதாவை ஒரு நொடி கூட அவர் பிரிந்திருப்பதில்லை. பிதாவுடைய முக வெளிச்சத்திலிருந்து அவர் மறைந்ததே இல்லை. முழுக்க ஜெபிக்கிறார், வனாந்தரத்திலே ஜெபிக்கிறார், முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். கெத்சமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை துளி வரும்படி ஜெபிக்கிறார். ஏன்? பிதாவுடைய முக வெளிச்சம் இயேசு கிறிஸ்து மேலே படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் உள்ள ஒரு ஐக்கிய உறவு எப்பொழுதும் சரியாக இருக்கிறது. அதனால தான் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜெபிப்பாராம். பகலெல்லாம் போய் எருசலேம் பட்டணத்தில், அங்கே இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருக்கிற கிராமத்தில், கடற்கரையில், மலைகளிடத்தில், காடுகளில், இன்னும் பல இடங்களில் போய் மலை பிரசங்கம், கடலோரத்தில் பிரசங்கம், ஆங்காங்கே கிராமங்களிலே பிரசங்கம், மக்களை பார்த்து மனதுருகினவராய், நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் இருந்தவர்களை சுற்றி திரிந்து அவர்களை நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே பிதாவுடைய முக வெளிச்சம், பிதாவுக்கு அவருக்குள்ள அந்த ஐக்கியம் அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினது. அவருடைய இருதயத்தை இவர் அறிந்தவராய் இருந்தார். அதே மாதிரி தான் இந்த பரிசுத்த பவுல் பாருங்க, சவுலாய் இருக்கிறார். அந்த முக வெளிச்சம் பட்ட உடனே, அந்த வெளிச்சம் அவன் மேலே பட்ட உடனே, அவன் இதுவரைக்கும் பாராத ஒரு வெளிச்சம் திடீரென்று தரையிலே விழுகிறான். விழுந்து அவரை உற்று பார்த்து, ஆண்டவரே நீ யார் என்று கேட்கிறான். அதற்கு ஆண்டவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். அப்போ இந்த சவுல் நடுங்கி, 6ஆம் வசனம் சொல்லுகிற, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று ஒரு சத்தம் சொல்லுகிறதை கேட்கிறான். பாருங்க, இவன் கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தும்படியாக, நிருபம் வாங்கி கொண்டு அநேக சபைகளை துன்பப்படுத்தும்படியாக, அநேக கிறிஸ்துவர்களை ஒடுக்கும்படியாக நிருபம் வாங்கி கொண்டு வந்த பவுல், சவுலாய் இருந்தவன், இப்பொழுது அந்த வெளிச்சம், அந்த ஒளி அவனை சந்தித்த உடனே அவன் சடுதியாய் விழுகிறான். விழுந்த உடனே அவனுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தத்தை கேட்ட அவன், நீ யார் என்று கேட்கிறான். ஆண்டவர் இயேசு யார் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தரை அறியாத ஜனங்கள் இப்படித்தான் ஆண்டவரை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை அறிந்தவர்களும் ஒரு விதத்தில் இப்படித்தான் ஆண்டவரை துன்பப்படுத்தி இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில், அன்றைக்கு ரோம பேரரசுக்கு மத்தியில், அன்றைக்கு ஆண்டவரை ஒரு முறை சிலுவையிலே அறைந்தார்கள். இந்த 2025 வருடம் கழித்தும் நாம் அவர்கள் இயேசுவை கொலை செய்தார்கள் என்று சொல்லுகிறோம். அவர்கள் சரீரத்தை, ஆண்டவருடைய சரீரத்தை கொலை செய்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் அநேக ஊழியத்தை, அழைப்பு பெற்ற ஊழியக்காரராக இருக்கிறவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் சுய சித்தத்தை செய்கிற பொழுது தன் அழைப்பை மறந்து அவர் மேல் அவருடைய வெளிச்சத்திலிருந்து அவர்கள் இருளுக்கு தள்ளப்பட்டு இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே சார்ந்து அழைப்பை விட்டு பிழைப்புக்காய் போகிற பொழுது அவர்கள் மேல் இருக்கிற அந்த நீதியின் சூரியன், அந்த வெளிச்சம் விலகும். பிரியமானவர்களே, அப்ப எப்பொழுதுமே அவருடைய வெளிச்சத்திலே இருக்கிற பொழுதுதான் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற முடியும். அப்ப அந்த வெளிச்சம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சகல சத்தியத்திலும் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் அவ்வப்போது செய்கிற சில பாவங்களை கண்டித்து உணர்த்துவார். நீதியை குறித்து பிரசங்கிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப அவர் பிரசங்கிக்கிற பொழுது நாம் முதலாவது வாழ்க்கை பெறுவோம். அப்பொழுதுதான் மற்றவர்களை வாழ்க்கைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அழைப்பையும் அபிஷேகத்தை பெற்ற ஊழியக்காரர்களே, இது கடைசி நாட்களாக இருக்கிறது. அப்போ இந்த சவுல் கேட்கிறான்,
பவுலாய் மாற்றப்படுகிற அந்த சவுல் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று அவன் நடுங்கி திகைத்து கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு செய்ய வேண்டியது சொல்லப்படும் என்று சொன்னார். அப்போ இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவர் அழைத்தது எதற்காக, நம்மை அபிஷேகித்தது எதற்காக, ஆண்டவர் நம்மை ஒரு பட்டணத்திலே, ஒரு கிராமத்திலே, ஒரு தரிசனத்திலேயோ, இல்லை ஒரு தேவ சித்தத்திலேயோ, ஒரு சபையிலேயோ, இல்லை ஒரு குடும்பத்திலேயோ கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எதற்காக கொண்டு வந்தார்? ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்ல வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு அநேக வேளையில் நாம் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஊழியத்தை பெற்று அநேகர் அந்த பாதையிலிருந்து டைவர்ட் ஆகி வேறு மற்றவர்கள் செய்கிற ஊழியத்தை பார்த்து, இல்லை மனத்திலே தோன்றின சில காரியங்களை பார்த்து மனோராஜ்யத்துக்கு உட்பட்டு பல காரியங்களில் அவர்கள் போய் அங்கே இடர்பாடுகளை சந்தித்து அவமானத்தை சந்தித்து தன் வெளிச்சத்தை இழந்து வருகிற பொழுதுதான் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக நீர் சித்தமாக இருக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்வார், நான் உனக்கு இந்த பாதையை வச்சேன், நீ எந்த பாதையில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாய், நான் உனக்கு என்ன தரிசனத்தை வைத்தேன், நான் உனக்கு என்ன சித்தத்தை வைத்தேன், என் சித்தத்தை செய்ய நான் உன்னை அழைத்தேன், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிற பொழுதுதான் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை அறிய முடியும். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த பவுலை பின்னாலே எடுத்து பல பட்டணங்களுக்கும், ஆசியா முழுவதும் கொஞ்சம் குறைய பல பட்டணங்களுக்கும், எருசலேம் பட்டணத்துக்கும், இஸ்ரவேலுக்கும், அவர் புறஜாதிகளுக்கு மாத்திரமல்ல அங்கே இஸ்ரவேல் ஜனத்துக்கும் கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். புறஜாதிகளுக்காக அவன் சாட்சியுள்ள பாத்திரமாய் இருக்கும்படியாக கர்த்தர் அவனை நியமிக்கிறார். ஏன்? அந்த வெளிச்சத்துக்கு அவன் செவி கொடுத்தான். அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அவன் கண் திறக்கப்படுகிறது. நீங்களும் நானும் ஒரு முறை ஆண்டவரை பார்த்து விட்டால், ஒரு முறை ருசித்து விட்டால், ஒரு முறை அவர் வெளிச்சத்தை கண்டு விட்டால், பிரியமானவர்களே, நாம் ஒரு நாளும் இருளை நோக்கி போக மாட்டோம். ஏன்னா நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. நம்மை ஆண்டவர் எதற்காக அழைத்தார், எதற்காக நம் மேலே சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை அறிகிற பொழுது ஏசாயா புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியம் என்று சொல்லி பூந்தமல்லியை மையமாக வைத்து காட்டுப்பாக்கம் பகுதியில் தலைமையிடமாக கொண்டு ஆண்டவர் பல இடங்களிலே ஜெப வீடுகளையும் சில இடங்களிலே சபைகளையும் கிராம சபைகளையும் ஸ்தாபித்து ஆண்டவர் 7 நாளும் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக எங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, அந்த தரிசனத்தின் மூலம் பல வகையிலே ஆண்டவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் கடல் வளம், தகவல் வளம், தொழில் வளம், நிலவளம் என்று சொல்லி 4 முனைகளிலே 4 வகையான சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு 4 விதமான கூடுகைகளை ஏற்படுத்தி அவரவர்களை கொண்டு அந்தந்த இடத்திலே தேவன் கடைசி கால ரட்சிப்பின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் இன்னும் அநேக காரியங்கள் மூலமாக இந்த சுவிசேஷ வெளிச்சத்தை கொண்டு போய் பாருங்கள், ஒரு கிராமத்துக்கு கர்த்தர் எங்களை கொண்டு போவார். அந்த கிராமத்திலே சபை இல்லை, கிறிஸ்துவர்களே இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல போய் ஜெபநட நடந்து அந்த இடத்தை சுற்றி, ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு குடும்பத்தையாவது நீங்கள் ஒரு துதிக்கிற குடும்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த இடங்களிலே அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகர்களுக்கு ஜெபம் பண்ணுகிற பொழுது பல கிராமங்களிலே சில பட்டணங்களில் எதிர்ப்புகள் வந்திருக்கிறது. இன்னும் பலவிதமான இன்னல்களை சந்தித்து இருக்கிறோம். அரசாங்கத்தின் மூலமாக, உயர் போலீஸ் அதிகாரிகள் மூலமாக, இன்னும் பல மத சம்பந்தப்பட்டவர்கள் மூலமாக எதிர்ப்புகளை சந்தித்திருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அப்போ சபையில்லாத இடங்களிலே, கிறிஸ்துவர்கள் அல்லாத இடங்களிலே போய் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது, பிரஸ்தாபப்படுத்துகிற பொழுது அந்த கிராமத்தில் பட்டணத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு குடும்பத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ என்ன பண்ணுவோம், முதலாவது அந்த இடத்துல அந்த ஒரு குடும்பத்தை கண்டுபிடித்து அவர்களுக்காக ஜெபித்து ரட்சிப்பை குறித்து சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்துவோம். அப்பொழுது அது ஜெப வீடாய் மாற்றப்படும். 2வது, அந்த குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுத்தாங்கன்னா அந்த இடத்தை வீட்டு சபையாய் கர்த்தர் மாற்ற எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு 10 பேர் 20 பேர் அந்த வீட்டு சபையில் ஆயத்தமானாங்கன்னா அவர்களை நடத்தி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அந்த 10 குடும்பத்தையும் சேர்த்து ஒரு தேவாலயத்தை, ஒரு திருச்சபையை கர்த்தர் உருவாக்கி வருகிறார். இப்படித்தான் எங்களுக்கு ஆண்டவர் இந்த பல மாவட்டங்களிலே, சில மாநிலங்களிலே கர்த்தர் நமக்கு அநேக இப்படி ஊழியத்தின் வாசல்களை திறந்திருக்கிறார். அதனால தான் 7 நாளும் சுவிசேஷம் அறிவிக்க இந்த தரிசனத்திலே கர்த்தர் ஒப்பு கொடுத்து
முடிந்த அளவுக்கு இந்நாள் வரைக்கும் செய்ய தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவரை இந்த மாதம் ஒரு மாநிலத்தை, ஒரு மாவட்டத்தை, ஒரு தாலுக்காவை டார்கெட் பண்ணி ஆண்டவர் எங்கே போக சொல்லுகிறாரோ அந்த இடத்துல ஜெபநடை நடந்து அந்த இடத்தை ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே கொண்டு வந்து அவர் சித்தத்தின்படி செய்ய தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர்கிட்ட நாங்கள் போகிற பொழுதெல்லாம் ஒவ்வொரு நேரமும் கேட்கிற பொழுது ஆண்டவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 61ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மோடு இடைப்பட்டு ஆண்டவர் நடத்துகிறதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். இன்று வரைக்கும் இந்த வார்த்தையினால அநேக கிராமங்களை சந்திக்க தேவன் கிருபை பாராட்டினார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரால் அழைத்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஊழியத்திலும் உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, இந்த 61ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷ அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டுவிடுதலை கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்ட நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். 5ஆம் வசனம் சொல்லுகிற, மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திர உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் எதற்காக எங்களை அபிஷேகம் பண்ணினாரோ, சுவிசேஷகனாய் எதற்காக அபிஷேகம் பண்ணினார், ஒரு சபையினுடைய போதகனாய் மேய்ப்பராய் உங்களை எதற்காக அபிஷேகம் பண்ணினார், ஒரு பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கியாராய் கர்த்தர் உங்களுக்கு எதற்காக அபிஷேகம் பண்ணினார், ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் உங்களை எதற்காக அபிஷேகம் பண்ணினார், ஒரு அப்போஸ்தலனாக கர்த்தர் எதற்காக பிரித்தெடுத்தார், ஒரு ஜெப பங்காளராக கர்த்தர் உங்களை எதற்காக பிரித்தெடுத்தார். அப்போ ஆண்டவர் எதற்காக என்னை பிரித்தெடுத்தாரோ அந்த பிரித்தெடுத்தலின் பாதையிலே அவருடைய சித்தத்திலே நீங்கள் கடந்து போகிற பொழுது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் திரளான ஆத்துமாக்களையும் நீங்கள் கர்த்தர் பக்கமாய் திருப்ப முடியும். பாருங்க, நாங்கள் கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், நகரங்கள் தோறும் ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு இடங்களிலே நடத்துகிறது வித்தியாசமாய் இருக்கும். பாருங்க, அப்பொழுது சுவிசேஷகனாய் அபிஷேகம் பண்ணினது எதுக்காகவாம், நொறுங்குண்டு இருப்பாங்க நிறைய இடத்துல. பாருங்க, அவங்க ஒரே பிள்ளையாக இருப்பாங்க, இல்லை ஒரு விபத்தில் கணவனை இழந்திருப்பாங்க, இல்லை ஒரு பிள்ளை இழந்திருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு வியாதி அவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கும். அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் நொறுங்கி போயிருப்பாங்க இருதயம். அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்ம புருஷன் போயிட்டாரு, இனி இந்த குடும்பத்தை யார் நடத்துவா, ஒரே ஒரு பிள்ளை மரித்து போயிடுச்சு. ஒரு சகோதரியை நாங்கள் கிராமத்தில் சந்திக்கிற பொழுது கணவனும் மரித்துட்டார், பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள். அந்த சகோதரி, நான் இனி வாழ்வதற்கே வழி இல்லை, நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம், என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எதற்காக கடவுள் என்னை படைத்தார், ஒரே ஒரு பையன், ஒரு கணவர், 2 பேருமே போயிட்டாங்க, எங்களுக்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே கிடையாது, நான் என்ன பண்ணுறது, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஐயா அப்படின்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், அந்த மகள்கிட்ட சொல்லு, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவது, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை ஆற்றுவேன், தேற்றுவேன், ஒரு தாயை போல சுமப்பேன், தந்தையை போல சுமப்பேன், தாயை போல தேற்றுவேன். அப்போ அந்த மகளுக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்தும் சத்தியத்தை குறித்தும், அது வரைக்கும் அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, ஐயா எல்லாம் வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது, எனக்குன்னு இருந்த புருஷன் இறந்துட்டார், என் பிள்ளை ஒரே பிள்ளை மரித்து போயிட்டான், என் இருதயம் நொறுங்குண்டு போயிடுச்சு, இனி எந்த உலகத்தையே காலடியில் வச்சாலும் நான் ரொம்ப வியாகுலத்தில் இருக்கிறேன், நான் மரித்து போனால் கூட நலமாக இருக்கும் என்று சொல்லி, அப்போ தான் ஆண்டவர் அந்த சகோதரிகிட்ட போய், அம்மா இயேசு ஒருவர் இருக்கிறார், அவர் உனக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறார், உனக்காக ஜீவனை கொடுத்தார் அம்மா, உனக்காக, உன் கணவருக்காக, உன் பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்தார், நீ அவரை நம்பு, எத்தனை தெய்வங்கள் கைவிட்டிருந்தாலும், நீ நம்பின எல்லா மனிதர்களும் கைவிட்டிருந்தாலும், நீ நம்பின படிப்பு பணம் எல்லாம் உன்னை கைவிட்டாலும் இயேசு ஒருவர் இருக்கிறார், அவர் தேற்றுகிற ஒரு தேற்றறிவாளன். அந்த புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை கொடுத்து, ஸ்தோத்திர பலி புஸ்தகத்தை கொடுத்து, செபிக்கிற சில வார்த்தைகளை கொடுத்து அவங்கள சொல்லி ஆற்றி தேற்றி இன்றைக்கி அந்த குடும்பம், அந்த மகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க போய் சொல்கிறாங்க, நான் இப்படி இருந்தேன், ஆண்டவர் என்னை தேற்றினார்,
இன்றைக்கி பாருங்கள், ஏராளமான அவங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறாங்க. எங்கெல்லாம் போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்களோ, எங்கெல்லாம் போய் அவருடைய ராஜ்யத்தை குறித்து சொன்னாங்களோ, எங்கெல்லாம் இப்படி துயரப்பட்டவர்களுக்கு, நொறுங்குண்டு போனவர்களுக்கு காயத்தை கட்டினாங்களோ, அங்கெல்லாம் இன்றைக்கி அநேகர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதான் ஆண்டவர் நம்மோடு இருந்து நடத்துகிற பாதை. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பில் நிலைத்திருங்கள். உங்களுக்கு வைத்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வரத்தை அனல் மூட்டி எழுப்புங்கள். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். இரண்டாவது சொல்லுகிறது, காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களை விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். பாருங்கள், அநேக பேர் பாருங்கள், நாங்கள் இறுதி அங்கே கிராமத்தில் பட்டணங்களில் சில குடும்பங்களில் போகிற பொழுது அநேகர் காயத்தோடு இருப்பாங்க. அண்ணன் தம்பி பேச மாட்டாங்க. சில வாலிப பிள்ளைங்க ஒரு காதலித்து பிரிந்திருப்பாங்க. சிலர் தற்கொலை செய்திருப்பாங்க. சிலர் அந்த இருதயத்தை உடைக்கிற அளவுக்கு வார்த்தைகளை பேசி குடும்ப பிரிவினையில் இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, பிள்ளை பேர் இல்லாதனால மலடி என்று சொல்லி அவளை துக்கப்படுத்தி, காயப்படுத்தி, வேதனைப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி கிராமங்களில் பட்டணங்களில் நிறைய குடும்பம் இருக்கிறது. அருமையானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கு போகணும். ஆண்டவர் பட்டணத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்து கிராமத்தை அதிகமாய் விரும்பினார். ஏன்னா பட்டணத்தில் ஏராளமான சபைகள் இருக்கிறது, பட்டணத்தில் ஏராளமான ஊழியங்கள் இருக்கிறது. அதை காட்டிலும் நீங்கள் இன்னைக்கு கிராமத்தில் சரியான வசதி இல்லை, அவர்களை நடத்துவதற்கு ஆட்கள் இல்லை, அவளுக்கு சரியான சபை இல்லை, இயேசு ஒருவர் இருக்கிறார் என்பது தெரியவில்லை. நகரத்தை நீங்கள் நேசிப்பது போல பட்டணத்திலும் போய் சுவிசேஷ அறிவிக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் எங்கெங்கோ வீடு மூளை முடுக்கெல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் போய் ஆண்டவருடைய தூதுவர்களாக, சுவிசேஷர்களாக நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை, அவருடைய சிறையிருப்புகள் இருக்கும், அவருடைய காயங்கள் இருக்கும். சில பாவத்தில் கட்டுண்டு கிடப்பாங்க, பல வருஷமாக கட்டுண்டு கிடப்பாங்க. விபச்சார பாவத்தில், வேசித்தன பாவத்தில், விக்கிர ஆராதனையில், பல காயங்களில், பலவிதமான சாபக்கட்டில் இருப்பாங்க. விடுதலையாக்க யாருமே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் சந்தித்து கர்த்தர் உங்கள் மேலே வந்த அபிஷேகத்தை நீங்கள் அவர்களுக்கு செபிக்கிற பொழுது, அவளுக்கு அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது, அவர்களுக்கு ரட்சிப்பு குறித்து சொல்லுகிற பொழுது கர்த்தர் அவர்களை ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துவார். இந்த நாட்களில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஊழியக்காரர்களே, ஊழியக்காரியே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார் என்ற வசனத்தையும், எதற்காக என்னை அழைத்தார் என்ற அழைப்பினுடைய தரிசனத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, அந்த வழியிலே நீங்கள் பிரயாணப்பட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். உங்களுக்கு முன்பாக நம்ம கொடுத்த தேசம் நல்ல தேசம், மலைப்பட்டணம் பெரிதாயிருக்கிறது. ஏராளமான ஜனங்கள் கண்ணீரோடு, கவலையோடு, வருத்தத்தோடு இருக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய நித்திய வெளிச்சம், அவருடைய முக வெளிச்சம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய ஆத்தும பாரம் உங்களை தொட்டிருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறேன். அந்த அபிஷேகத்தோடு நீங்கள் இன்றைக்கி ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு பட்டணத்தையும் கிராமத்தையும் வைத்திருப்பார். எல்லைகளை நீங்கள் சுதந்திரித்து கொண்டிருப்பீர்கள். நாம் ஜெபிக்கலாம். அருமையான தகப்பனே, இந்த நாட்களிலே நித்திய கண்மலை வெளிச்சத்தில் ஆண்டவரே, இன்றைக்கு சவுலாயிருந்த மனிதனை பவுலாய் மாற்றி ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் பயன்படுத்தி கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், வீடுகள் தோறும் சபைகளை ஏற்படுத்தி அநேகர்களுக்கு ஆண்டவரே ஒரு சவுலை பவுலாய் பயன்படுத்தி ஆண்டவரே புறஜாதிகளுக்கும், ஆண்டவரே தகப்பனே இஸ்ரவேலர்களுக்கும், யூதர்களுக்கும் ஆண்டவரே அவனை கொண்டு பலத்த அற்புதங்களை, அடையாளங்களை செய்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அநேகருடைய காயங்களை கட்டவும், அநேகருடைய ஆண்டவரே தகப்பனை பாரத்தை சுமக்கவும், அநேகர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கவும், அநேகருடைய சிறையிருப்பை மாற்றவும், ஆண்டவரை வரப்போகிற ராஜ்யத்தை குறித்தும், ஆண்டவரை ரட்சிப்பை குறித்து, ராஜ்யத்தை குறித்தும் அவன் பிரசங்கித்து அநேகரை ஆண்டவரை உன் பக்கமாய் திருப்பினது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஆண்டவரை உம்முடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட இவர் ஒவ்வொருவரையும் கொண்டு கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரை மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரேன். இவர்கள் போய் ஆண்டவரை செபிக்கிற பொழுது, சுவிசேஷ அறிவிக்கிற பொழுது, ஜெபம் பண்ணுகிற பொழுது, இதோ பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தி மூலமாக இவர்களை கொண்டு இந்த வருஷத்தில் ஆண்டவர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தரிசனங்களை, சொப்பனங்களை, வெளிப்பாடுகளையும் கொடுத்து அந்த நித்திய கண்மலை வெளிச்சத்தோடு இவருடைய முகவெளி பிரகாசிக்கும்படியாக, நீதியின் சூரியன் முகத்தை பிரகாசிக்கும்படியாக, நித்திய ராஜ்யத்துக்கு இவர்களை தகுதிப்படுத்தி ஏராளமான பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு
திருப்புகிற எரிகிற தீவெட்டியைப் போல இவள் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். நீ எழும்பி பிரகாசி. தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய முக வெளிச்சம் உன்மேலே பிரகாசிக்கும் என்று சொன்னீரேன். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன்மேலே அவருடைய வெளிச்சம் உதித்தது என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சவுலை சந்தித்து பவுலாய் மாற்றின அந்த வெளிச்சம் இன்றைக்கு இவருடைய முகங்களிலே வெளிச்சம் உண்டாகி எதற்காக சுவிசேஷகனாய், எதற்காக ஊழியனாய் அபிஷேகம் படுத்தினீரோ அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு இவர்கள் மூலம் தேசம் கண்டடைய ஆண்டவர் இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை காண தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்தி தேவன் பக்கமாய் திருப்புகிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இந்த ஊழியர்களையும் பார்த்து கொண்டிருக்கிற ஏராளமான ஆண்டவரை தேவனுடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அப்படி செய்த உம்முடைய மகா தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.